ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனது தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. இதே ரஜினி கடந்த காலங்களில் அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஓடாத படங்களுக்கு கூட வந்து கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள், அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியங்கள், ஒரு விதத்தில் இதை செஞ்சோற்று கடன் கூட நம்ம சொல்லலாம். ரஜினி அரசியலுக்கு வரல, விஜய் வந்துட்டாரு. கூடக்கூடிய கூட்டம் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தையும் அவர்கிட்ட இருந்து தட்டி பறிக்குது. விஜய் ஃபேக்டர் எதுவும் குறிப்பாக நேற்று காலையில் விஜய்க்கு வந்த கூட்டம் அவரை கண்டிப்பாக ரஜினியை பாதித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு. இப்போ ரஜினியை கொண்டு வந்து திமுக ஏன் மேடையில் ஏற்றுது? எங்கள் சிஎம் பேசும்போது லைவை கட் பண்ணிட்டு விஜய் கிட்ட போயிடுவாங்களோன்னு விஜய் பேசி முடித்த பிறகு தான் சிஎம்முக்கு முன்னால் கமலும் ரஜினியுமே இளையராஜாவுமே பேசுகிறாங்க. அரசாங்கத்தோட ப்ரோக்ராமே 1 hour ஷெட்யூல் டிலே ஆகுதுங்க. எப்படி டிலே ஆகும்? ஆனால் திமுக இன்னும் அதிகப்படியான தாக்குதலை விஜய் மீது தொடுக்கும். அடுத்தடுத்த அவருடைய கூட்டங்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்பதே சந்தேகம். எந்த ஹோட்டலையும் அவருக்கு ரூம் கொடுக்க விடாமல் எடுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தனிப்பட்ட முறையில் ஹோட்டல் ஓனர் எடுத்த முடிவா இல்லை அண்டர் ப்ரெஷர்? விஜயோட முதல் பிரச்சாரத்தன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் 30 விழாவுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. சேம் டே பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே சென்னையில் நடக்குது. இது எப்படி புரிஞ்சு எதேச்சியாக நடந்ததுன்னு எடுத்துக்கிறதா? அது எதேச்சியாக நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இரவு அந்த நிகழ்ச்சி வந்து அதுக்கு முதல் நாள் அரசாங்கம் கொடுத்த மினிட் படி பார்த்தா 8 மணிக்கு முடியணும், 8:20க்கு முடியணும். 9:00 வரைக்கும் அது இழுத்தடிக்கப்பட்டது. எதனால் என்பது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியும், மீடியாவில் இருக்கவங்களுக்கும் தெரியும். 8 மணிக்கு அரௌண்டு 8:25க்கு முடிய வேண்டியது தள்ளி போய் வந்து விஜய் பேசின பிறகு தான் சிஎம் பேசுகிறாரு. இப்போ விஜய் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் விஜயை பார்த்து கலங்கி நிற்கிறது. உங்கள் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனோட டைமிங்கை ஷஃபுல் பண்ணுறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் வெளியில் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியாது. டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்டடு சிவா. அவரோட டிஸ்ரப்ஷன் ஸ்டார்டட். 8 மணிக்கு முடிய வேண்டிய 8:20க்கு முடிய வேண்டிய நிகழ்ச்சி 9:30 மணிக்கு முடியுது. ஏன்னா விஜய் வந்து பெரம்பலூரில் என்ன பேச ஆரம்பிக்கல. எங்கே விஜய் பேசும்போது சிஎம் பேசிட்டு அரியலூர் சிஎம் பேசும்போது விஜய் பேசினார்னா லைவை கட் பண்ணிட்டு சேனல்ஸ் போய்டுன்ற பதைப்பில் நிகழ்ச்சியில் சிம்ஃபோனியை முடிச்சுட்டு மற்ற கமல், ரஜினி, சிஎம் 3 பேரும் பேசுகிற அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை நாளைக்கு இந்த பூச்சி வேலை நடக்குங்க? இதை பாருங்கன்ற நான். இது ஏன் வருது? விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி அரசியலில் உதிக்க முடியுது? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் நியாயமாக நடந்திருந்தீங்கன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து நேர்மையான அரசாங்கத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் வந்தே இருக்காது. வந்தாலும் மக்கள்கிட்ட எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ கோளாறு உங்ககிட்ட. இதை நீங்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு விடிவு காலம் கிடையாது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விஜயை இழிவுபடுத்துறதுலையும் மக்கள் கவனத்தை திசை திருப்புறதுலையும் தான் இனிமேல் கவனம் இருக்கும். அரசாங்கத்தோட ப்ரோக்ராமே 1 hour ஷெட்யூல் டிலே ஆகுதுங்க. எப்படி டிலே ஆகும்? லைவை கட் பண்ணிட்டு எல்லாம் அங்கே போயிடும். அது காலையிலேருந்து எல்லா டிவியும் அதான் லைவ் போட்டுக்கிட்டு டிஆர்பிங்க. அது பிஸ்னஸ். அது தட்ஸ் பிஸ்னஸ். அந்த டிஆர்பி மார்னிங்லேருந்து போட்டது ஈவினிங்கில் வந்து 2வது பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு 6 மணி நேரம் ஆகுது. எங்கள் சிஎம் பேசும்போது லைவை கட் பண்ணிட்டு விஜய் கிட்ட போயிடுவாங்களோன்னு விஜய் பேசி முடித்த பிறகு தான் சிஎம்முக்கு முன்னால் கமலும் ரஜினியுமே இளையராஜாவுமே பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் உங்களால் ரீஷெட்யூல் பண்ண முடியுதுன்னா கமான். இது வந்து எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் வந்து ஆடி போயிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணாலே தெரியும். தேர் அஃப்ரைட். பயந்துருக்கிறாங்க அவங்க வந்து. ஏன்னா அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதிர்கட்சியே இல்லை, கண்ணு கட்டம் தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்லை. 200+ நீங்கள் அப்புறம் இது கவர்மெண்ட் ப்ரோக்ராமோட ஷெட்யூலை வந்து மினிட்ஸை 1 hour ஆல்ட்ரு பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சிவா. சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியும். இது வந்து இவங்க வந்து சிம்டம்ஸை ஃபைட் பண்ணுறாங்க, டிசீஸை ஃபைட் பண்ணாங்க. வியாதி வந்திருக்கும்போது தனி மனிதனுக்கோ சமூகத்துக்கோ வியாதி வந்திருக்குன்னா வியாதியை தான் நீ குணப்படுத்தணுமே ஒழிய சிம்டம்ஸை குணப்படுத்துறது கவனம் செலுத்தக்கூடாது. இந்த கவர்மெண்ட்டு சிம்டம்ஸை கவனம் செலுத்திட்டு இருக்கு. ஜனநாயகம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலும் தெருவில் போகிறவங்க உங்களை கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும். ஒரு மனிதன் ஒரு ஓட்டு. ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து நேரு ஸ்டேடியம் வாசலில் வேர்க்கலை விற்றுன்னு போகிறவங்க ஒரு ஓட்டு தான். உதயநிதிக்கும் ஒரு ஓட்டு தான், விஜய்க்கும் ஒரு ஓட்டு தான், எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. அப்படி தானே நீங்கள் போராடி வந்தீங்க. என்ன சொல்லப்போனால் விஜய் வந்து எப்படி சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதை திமுகவிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பல நெருக்கடிகளை மீறி சந்தித்து சமாளித்து தானே திமுக வளர்ந்தது. அதனுடைய 76 ஆண்டுகால வரலாறில் 50 வருஷம் அவங்க எதிர்கட்சி சிவா, 26 வருஷம் தான் அது ஆளுங்கட்சி. இப்போ ஒரு கட்சி தன்னோட ஆழில் 3/2 பங்கு எதிர்கட்சியாக இருக்குன்னா அது வந்து எதிர்ப்பிலேயே வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். தான் அடிக்கடி சொல்லலாம், எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும், திறமையான
சிறப்பான எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை திமுகவிடமிருந்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வந்து ஆசான்கள் அவர் கண்ணு முன்னாலே இருக்காங்க. ஆனால் திமுக இன்னும் அதிகப்படியான தாக்குதலை விஜய் மீது தொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேணும். மிக கடுமையான தாக்குதல்கள் வரும் நாட்களில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த அவருடைய கூட்டங்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்பதே சந்தேகம். ஏன்னா நேற்றைக்கு திருச்சியில் நடந்ததை வச்சு அடுத்த நாகப்பட்டினத்தில் அனுமதி கிடைக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா வந்து இவங்களே அரசு நிர்வாகமே மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுக்கும், அல்லது யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் வந்து திருச்சியில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் பதிவு பண்ண சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து ஏன் இதை அனுமதிச்சு எங்களால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியல, எங்களால் வந்து மருத்துவமனைக்கு போக முடியலன்னா பதிவுகள் வந்திருக்குது. அது ஒரு நியாயமான இஷ்யூ, நம்ம அதை ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் அனுமதி மறுத்தா திமுக எதிராக திரும்ப அதுதான் தட்ஸ் அ ப்ராப்ளம். அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அந்த மக்கள் வந்து நேற்று, அதாவது அவங்க திமுக அண்ணா திமுக விஜய் யாருமே கிடையாது, திருவாளர் பொதுஜனம். இன்னும் யாருக்கு ஓட்டு போடணும் கூட அவங்க முடிவு பண்ணல. போன எலெக்ஷன்லாம் மாற்றி ஓட்டு போட்ட கேட்டகரி அவங்க பதிவுகளை போடுறாங்க நேற்று சமூக வலைதளங்களில். நான் வந்து இப்போ ஏர்போர்ட்டை விட்டு விஜய் வந்ததால் இந்த 2 மணி நேரமாக நாரி கிடக்குது, வீட்டை விட்டு வெளில போக முடியல, என்னால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியல, என்னால் வந்து அலுவலகத்துக்கு போக முடியல, என் வலையெல்லாம் ஒத்தி வச்சு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பதிவுகளை போடுறாங்க. அந்த க்ரௌடை பார்க்கும்போது அதோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிக்கலாக அது இருக்குது. இதை வந்து விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல. கவர்மெண்ட் விரும்புறாரா? விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போதே இறங்கி பாதையை விடுங்க, வழி விடுங்கன்னு சொல்லியிருந்தா, சொல்லியும் கேட்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. சொல்லவே இல்லாத போது அவர் அதை விரும்புறாரா? இந்த மாதிரி நம்ம எனக்கு என்னமோ விரும்புறதா தெரியலங்க. அவர் மாட்டி பேரணி போற மாதிரி இன்னொரு சொல்றாங்க, அவர் முதல் நாள் இரவே போய் அங்கே தங்குவதாக இருந்திருக்கிறது. ஓகே, எந்த ஹோட்டல்லையும் அவருக்கு ரூம் கொடுக்க விடாமல் கெடுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நட்சத்திர ஹோட்டல்களில் அவருக்கு தங்குவதற்கு அறை கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து கட்சிக்காரன் வந்து ஹோட்டலையே வந்து அலம்பல் பண்ணிடுவாங்க என்ற விதத்தில். அது தனிப்பட்ட முறையில் ஹோட்டல் ஓனர் எடுத்த முடிவா இல்லை, அண்டர் ப்ரெஷர். இந்த மாதிரியான ப்ரெஷர் வந்து சம்மந்தப்பட்டவர்களால் ஹோட்டல் அதிபர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு முதல் நாள் இரவே விஜய் தங்க வேண்டியது வந்து அங்கே ஹோட்டல் சரியான ஹோட்டல் கிடைக்காத காரணத்தால் தான் காலையில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிருக்காரு. அதனால தான் ஏர்போர்ட்லேருந்து உள்ளே வரத்துக்கு 7 வழக்கமாக ஏர்போர்ட்லேருந்து அங்கே வரத்துக்கு 30 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்றாங்க. அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான், 6 to 7 கிலோமீட்டர்ஸ். இது 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா க்ரௌட் உங்களுக்கு வந்து இவங்க சிட்டி நடுப்புறையே அவரை வந்து முதல் நாள் நைட்டு இந்த கெடுபிடி பண்ணாமல் ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தால் அங்கேருந்து அங்கே கிட்ட வரத்துக்கு க்ரௌட் எவ்வளோ இருந்தாலும் 1 ஹவருக்கு மேலே ஆயிருக்கு. அப்போ கவர்மெண்ட்டே தலையில் சூனியம் வச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது ஒரு சிக்கல் சிவா. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வந்து பல மாவட்டங்களுக்கு அவர் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வந்து நேற்றைய சம்பவம் திருச்சி அண்டு அரியலூர் இல்லையா, 2 இடத்துலையும் நடந்த, குறிப்பாக திருச்சியில் நடந்த ஏர்போர்ட்லேருந்து ஸ்பாட்டுக்கு வரத்துக்கான 6 மணி நேரம் ப்ளஸ் 5 மணி நேரம் ப்ளஸ் என்டையர் சிட்டி டிராஃபிக் த்ரோன் அவுட் ஆஃப் கியர். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. நான் இது எல்லா மாவட்டங்களையும் நடக்கணும்னா மாவட்ட நிர்வாகம் அலோவ் பண்ணாது, யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். எங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது விஜய் வரதால், க்ரௌடால். அதனால் வந்து இது அனுமதிக்கக்கூடாதுன்னு யாராவது நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. மக்களுக்கு விஜய் மேலே அதிருப்தி வருமா? நேற்று பாதிப்படுங்க இல்லை, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது வீச்சு எந்த அளவுக்குன்றதை பொறுத்தது. பாதிப்பு வந்து இப்போ 6 மணி நேரம் வந்து டிராஃபிக்கெல்லாம் போனது வந்து மக்கள் அதை அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு கோபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, நிச்சயமாக உண்டு. அது வந்து பட் பெரிய அளவில் அது இல்லை. எப்படியோ ஒரு மாற்று வழியில் போயிட்டாங்கன்னா நம்ம அதை இது பண்ண முடியாது. பட் இது ஒரு தொடர் நிகழ்வாக போவதற்கு அரசாங்கம் அனுமதிக்காது. திமுக யாரையா உசுப்பி விட்டு கவர்மெண்ட்டே உசுப்பி விட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. அதை நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து இது வந்தாங்கன்னா எங்களுக்கு நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியல, எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அலுவலகம் போகிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் போகிறவங்களுக்கெல்லாம் சிக்கல். ஸோ இந்த மேசிவ் கேதரிங் கூடுது அவருக்கு. அதனால் வந்து இதை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் நகருக்கு வெளியில் இப்போ விக்கிரவாண்டியில் மதுரையில் போட்ட மாதிரி மாநாடாக போட்டுக்கோங்க. நகருக்கு நடுப்புற நகரின் மையப்பகுதியில் விஜயோட பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது அன்றாட வாழ்க்கைக்கு பெரிய சிரமமாகுது. அதனால் அதை அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு இந்த 2 மாவட்டங்களோட அனுபவத்தை வச்சு, விஷுவல்ஸை வச்சு ஒரு 10 பேர்கிட்ட இவங்களே கையெழுத்து வாங்கி அல்லது இண்டிவிஜுவல் பெட்டிஷனர்ஸை வச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது காலை நேரங்களில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நகரின் நடுப்பகுதியில் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்ற கோரிக்கையோடு
யாராவது நீதிமன்றங்களுக்கு போவார்களே ஆனால் விஜய் தரப்புக்கு சிக்கல் ஏற்படும். அப்போ கவர்மெண்ட் வந்து இல்லை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ நேற்று 6 hours டிராஃபிக், சரி ஜட்ஜஸும் இதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. ஆனால் விஜய் வந்து அந்த டிராஃபிக் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி கூட பண்ணல இல்லையா? அதுதான் ஒரு விமர்சனமாக மாறுது. அது இப்போ ஒரு பெரிய கூட்டம் கூடி நிற்குது, கலைஞ்சு போனால் எங்கே போவான்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதாவது வந்து அவர் ஒரு கால் கொடுத்துருக்கலான்றீங்க. அதுதான் நேற்று ஒருத்தர் சொன்னார், இந்த வேனுக்குள்ளேயே உக்காரணும்னு சொன்னதோட விளைவு இது. கவர்மெண்ட் தானே சொந்த செல்லில் சூனியம் வச்சுக்கிச்சு. வெளியில் டாப்பில் வேனுக்கு மேலே நிற்கணும்னா பார்த்துட்டு கூட கொஞ்சம் பேர் கலைஞ்சு போயிருப்பாங்க. மதுரையில் இந்த அட்லீஸ்ட் சர்டன் எக்ஸ்டென்ட் க்ரௌட் டிஸ்போஸ் ஆகிருக்கும். சரி, க்ரௌடு இஷ்யூ வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் வந்து இதில் விஜய்க்கு கெட்ட பேர் வருதுன்னா கெட்ட பேர் வரட்டும் கூட விடுவான். திமுக பொறுத்த வரைக்கும் அது லாபம் தானே, விஜய்க்கு கெட்ட பேர் வருதுன்னா. பட் விஜய்க்கு ப்ராப்ளம் அது. இந்த க்ரௌடை வந்து நேற்றைய மாதிரி சிவா, நேற்றைக்கு நடந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள் இன்னும் 14 வாரம் இருக்குது. இன்னும் பல மாவட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கு. நேற்றே ஒரு மாவட்டத்துக்கு போகல, பெரம்பலூர். இப்படியே போக முடியாதுன்னு எனக்கு தோணுது. நேற்றுக்கு நடந்த மாதிரி ஒரு இடத்துல டிராஃபிக் 6 hours 6 kilometers 6 hours ஜாம் ஆகுது நகரின் மையப்பகுதியிலனா, வரும் நாட்களில் அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. மாவட்ட நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணும். எவனாவது கோர்ட்டுக்கு போவான், கண்டிப்பாக சிக்கல் தான். அப்போ அதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாரு? இந்த பாணியில் 2 தடவை மாநாடு நடத்தினார், விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும். நேற்றைக்கு வந்து ஒரே நாளில் 2 இடத்துல கிட்டத்தட்ட திஸ் ரோட் ஷோ. உங்களுக்கு வந்து ரோட் ஷோன்னு பேர் இல்லாட்டியும் பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு நான் மக்கள் கூட்டத்தை நான் பேரணியை மாற்றிடுறேன்னு மாற்றிட்டார் இல்லையா? மாற்றிட்டாரு. இப்போ கூட்டம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு லைன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நகரின் மையப்பகுதிகளை அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு பேச்சு வரும். நீங்கள் கொண்டு போங்க, வெளியில் கொண்டு போங்க, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வெளியில் கொண்டு போங்க. இப்போ நீ பண்ணல, விக்கிரவாண்டியில் பண்ணீங்க, மதுரையில் பண்ணீங்க, அந்த மாதிரி சிட்டிக்கு வெளியில் போங்க. சரி, நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நேற்றுக்கு நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகிருக்கு, திருச்சியில் அஃபெக்ட் ஆகிருக்கு, உண்மை. அது வரும் நாட்களில் மாவட்ட நிர்வாகங்கள் அலோவ் பண்ணாது. சம்படி வில் கோ டு கோர்ட். எனக்கு அது உறுதியாக தெரியுது. நீதிமன்றங்களை எவராது நாடுவார்கள் அல்லது நாட வேண்டும் என்று திமுகவை அவர்களை உசுப்போம். கண்டிப்பாக கோர்ட்டில் போய் மேட்டர் நிற்கும். கோர்ட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ மேசிவ் க்ரௌட்ஸ் வரும்போது சிட்டியோட மையப்பகுதிகளில் அரசு நீதிமன்றங்களை அனுமதிக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து வரும் நாட்கள் விஜய்க்கு சவாலானவை. இனிமேல் அவருடைய கூட்டங்களே வந்து அவர் விரும்புகிற இடத்துல நடக்குமா என்பது கேள்விக்குறி. இதுவும் ஒரு தடை தான். ஏன்னா ஏற்கனவே காவல்துறை வந்து அதிகமாக தடைகளை விதிக்கும் பொழுது நேற்றைய சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் இன்னும் கூடுதலான நிபந்தனைகளை தான் விதிப்பார்கள். அதை கடந்து தான் நீ வளரணும். அப்போ இனோவேட்டிவாக யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும், மக்களை நேரடியாக அணுகுவதற்கான மற்ற வாய்ப்புகளை பற்றி யோசிக்கணும். நிச்சயமாக க்ரௌட் மொபிலைசேஷன், அதாவது பலமே பலவீனமாக மாறும். அவரோட ஸ்ட்ரென்த்தே ரசிகர்களே இல்லை, விஜய்க்கு அவரோட ஸ்ட்ரென்த்தை வீக்னஸாக மாறும். இப்போ விஜய் பற்றி நேற்று இன்றைக்கி நம்ம பேசும்போது விஜய் என்ன பேசினார் என்னன்றதை விட ரெண்டாவது முதல்ல அந்த க்ரௌட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். அதனுடைய பலம்னா அதுவே பலவீனமாக மாறும். இவ்வளோ பெரிய க்ரௌடை கூட்டுறது வந்து நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற பேச்சு வரதான் செய்யும் உங்களுக்கு. ஸோ வரும் நாட்கள் அவருக்கு சவால் நிறைந்தவை. அரசியல்ன்றது வந்து ஒரு மாநாடோ ஒரு ரோட் ஷோவோ மட்டும் கிடையாதுங்க. தொடர் நடவடிக்கை மக்களிடம் போகுது. அதெல்லாம் செய்யாமல் வெறுமனே வந்து வேனில் உட்காந்துக்கிட்டு மட்டும் போகிறது அல்லது வந்து திடீர்னு ஒரு தடவை மாநாடு நடத்திட்டு கலைஞ்சு போகிறதுன்றதெல்லாம் தாங்காது. அது வந்து கண்டிப்பாக சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒன்று, பந்து அடிக்கத்தான் மேலெழும்பும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக ஒரு கேள்வி சார். நேற்று நடந்த இளையராஜா பாராட்டு விழா பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸ்டாலின் அவர்களை பாராட்டுற மாதிரி பேசினாலும் விஜய் அவர்கள் லைட்டாக குத்துற மாதிரி அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக நேற்று வந்த எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு புதுசாக வந்திருக்க எதிர்க்கட்சிகளும் எப்படியாவது ஸ்டாலினை இது பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கடந்து போகிற மாதிரி ஸ்டாலின் இருக்காரு. ஒரு இந்திய அரசியலில் நட்சத்திரம் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இதே ரஜினி கடந்த காலங்களில் அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அதான் இது இப்போ காலங்கள் மாறுது. ரஜினிகாந்த் வந்து விஜய் ஃபேக்டர் ரஜினியும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதுன்றது தான் நேற்றைய ஸ்பீச்லேருந்து தெரிய வருது. எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கிறீங்க? விஜய்க்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி ரஜினி கமல் 2 பேருக்குமே ஒரு பொறாமையை ஏற்படுத்துது சிவா. அதில் சந்தேகமே கிடையாது. இவங்க 2 பேருக்குமே ஒரு பொறாமையை தான் அது ஏற்படுத்துது. மேசிவ் க்ரௌட்ஸ் இருக்குது உங்களுக்கு விஜய்க்கு. ரஜினிகாந்த் கமலஹாசன் 2 பேருக்குமே விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி என்பது ஒரு விதமான ஒரு பொறாமையை ஏற்படுத்துகிறது. கமல் வந்து அப்பப்போ அதை வெளிப்படுத்துகிறாரு சின்ன லெவலில். நேற்று சிஎம்ஏ மேடையில் ரஜினியை ஸ்டாலினை மேடையில் வச்சுட்டு ரஜினி வந்து அதை நல்லாவே வெளிப்படுத்திட்டார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ரஜினி அரசியலுக்கு வரல, விஜய் வந்துட்டார். அதுவும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஒரு விதமான ஒரு
எதிர்மறையான எண்ணத்தை இவரால் முடியாத அவர் பண்ணிட்டாரு. அவர் பண்ணிட்டாருன்ற எண்ணமாக கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. வந்து யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஆதரவானவராகத்தான் இப்பொழுதெல்லாம் செயல்படுகிறார். அவர் மோடிக்கும் நண்பர், ஸ்டாலினுக்கும் நண்பர். இளையராஜாவே அப்படி தானே. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போட்டார். மோடியோட கொஞ்சி கொலாவுகிறார் இளையராஜா. இந்துத்துவாவோட ஒரு தூதராகவே இன்னைக்கு இளையராஜா மாறிட்டார்னு சொல்லலாம். காசி சங்கமத்துக்கு போனால் அங்கே போய் நிற்கிறார் இளையராஜா. ஸோ அந்த இளையராஜாவை தான் நீங்கள் கூப்பிட்டு வச்சு திராவிட மாடல் வந்து கொண்டாடுது. கேட்டால் அது வேறு இது வேறுன்னுவாங்க அவங்களுக்கு. ரஜினி வந்து மோடிக்கும் நண்பர், ஸ்டாலினுக்கும் நண்பர். வழக்கமாக ஒரு உள்ளூர் அரசியல் பேச மாட்டார், நேற்று பேசிட்டார். அது விஜய் ஃபேக்டர் கொடுத்த டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். இது தொடரும் நினைக்கிறீங்களா? 7 மாத அரசியல் காலம் இல்லை, அது சந்தேகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெளிப்படையாக அரசியலில் வந்து ரஜினி ஒரு பிளஞ்சுன்னுவாங்க, அது எடுக்கிறதே இல்லை. 96 கூட வந்து ஒரு கால் கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டார். தேர்தல் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கலைஞர் சிஎம் ஆனோன்னு தான் அவர் வந்தாருங்க. தொடர்ந்து அவர் வந்து குரல் கொடுப்பார் எனக்கு தோணலை. நேரடியாக அரசில் அவர் குதிக்க மாட்டார், அந்த தப்பை அவர் பண்ண மாட்டார். அவர் அதில் தெளிவாக தான் இருக்கார். நேற்றைக்கு வந்து அவர் பேசினதுன்றது வந்து விஜய்க்கு வந்த க்ரௌடை பார்த்த ஒரு விளைவாக கூட இருக்கலாம். ஏன்னா நேற்று இதை பேசும்போது இரவு 8 மணிக்கு பேசுகிறாரு. 8:30 மணிக்கு தான் ரஜினி இதை பேசினார். நேற்று காலையிலேருந்து கண்டிப்பாக ரஜினியும் பார்த்துருப்பார். விஜய்க்கு வந்த கூட்டத்தை ரஜினியும் பார்த்துருப்பார். ஸோ அது ஏற்படுத்திய தாக்கம் என்பது தான் அதுவாகவும் இருக்கலாம் தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவரோட சினிமா சான்சஸ், யாருடைய படங்களில் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை நடிக்கிறார், ஓடாத படங்களுக்கு கூட வந்து கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள், அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து ஒரு விதத்தில் இது செஞ்சோற்று கடன் கூட நம்ம சொல்லலாம். அது தெளிவாக இருக்கார். 75 வயசில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயந்தான். அதுவும் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேலே வாங்கிடலாம். படம் ஓடுதோ ஓடலையோ 200 கோடி வாங்க முடியுதில்லை. அப்போ அந்த ஒரு கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நன்றி, ஒரு விசுவாசம், அது கூட இருக்கு. கூட்டத்தையும் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 70 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமே வந்து இப்போ விஜய்கிட்ட போகிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, அதுவுமே அவர் டிஸ்டர்ப் அந்த காரணமும் அதுதான் நான் சொல்ல வரேன். கூடக்கூடிய கூட்டம் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தையும் அவர்கிட்ட வந்து தட்டி பறிக்குது. பட் ஸ்டில் ரஜினிக்கு அந்த ஒரு இது இருக்குது, அதை நான் மறுக்கல. ரஜினிக்குரிய அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற கேட்டகரியை வந்து இன்னமும் விஜய் மொத்தமாக வாங்க முடியல. விஜயோட படங்களுக்கு அதிகமான படத்துக்கு காசு அதிகமாக வாங்குறாரு, அவரோட படத்துக்கு அதிகமாக மதிப்பு இருக்குது ரஜினி படத்தை விட விஜய்க்கு. அப்படின்னாலும் ரஜினிக்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை மொத்தமாக விஜய் இன்னமும் வாங்க முடியல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரஜினி இருக்க வரைக்கும் அது வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தன்னுடைய அந்த சாம்ராஜ்யம் சரிதுன்றதை அவர் புரிந்து கொண்டு சரி ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகவும் இந்த பேச்சு இருக்கலாம். வழக்கமாக அரசியலில் வந்து ரொம்ப பட்டும் படமாக பேசுகிறவர் புதிய எதிரிகள்னு பேசுகிறதும், ஸ்டாலினை வந்து தேசிய அளவில் கதாநாயகன்னு பேசுகிறதும் வந்து கண்டிப்பாக இது ஒரு விதமான நன்றி நவிழல், செஞ்சோற்று கடன். இது கடந்த 21 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆண்டுதோறும் அவருடைய அந்த சினிமா கிராஃப் இருக்குல்ல, 21 பவருக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் இப்போ கடைசியாக வந்த அந்த படம் கூலி வரைக்கும் அவர் நடித்த படங்கள் அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா, அந்த படங்களை தயாரித்தவங்க யார், ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதுக்கு முன்னால் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 13 வாரத்தில் அந்த முடிவை மாற்றினது, அதுக்கு பிறகு வந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த அவருடைய சினிமா லைஃப்பில் ஏறி இறங்கக்கூடிய அந்த கிராஃப், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே புரிந்து கொள்ளலாம். இதில் அடிஷ்னல் ஃபேக்டர் வந்து விஜய் ஃபேக்டர். எதுவும் குறிப்பாக நேற்று காலையில் விஜய்க்கு வந்த கூட்டம் அவரை கண்டிப்பாக ரஜினியை பாதித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு. அதுவும் ஒரு காரணம் அந்த பேச்சுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுகமாக விஜய் குறித்து பேசினது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருடைய ஓட்டு முக்கியம். கண்டிப்பாக அதுதானே இதில் இருக்க விஷயமே. இப்போ ரஜினியை கொண்டு வந்து திமுக ஏன் மேடையில் ஏற்றுது? ரஜினி வந்து மறைமுகமாக ஸ்டாலினை பாராட்டினார்னா ரஜினி ரசிகர்கள் கிட்ட அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரஜினிக்கு ஒரு ஓட்டு இருந்தாலும் அது ஓட்டு தான். ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி கொடுக்கக்கூடிய மறைமுகமான ஒரு மெசேஜ், நேற்றைய ஸ்பீச், அப்படி அதை எடுத்துக்கொள்ளலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க. திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலையை நீங்கள் எடுக்கலாம். விஜய்க்கு எதிராக திமுக. ஆமாம், விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, புதுசாக வரவங்களோட எதிரிகளையும் ஸ்டாலின் சமாளிப்பார், ஏன்னா அவர் தேசிய அளவில் ஹீரோன்னு ரஜினி சொன்னது அவர் ரசிகர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, பட் நேரடியாக எந்த ஒரு பிளஞ்சுன்னுவாங்க அதை வந்து எடுக்க மாட்டார் ரஜினி. மறைமுகமாகவே பேசிக்கிட்டே இருப்பார். எலெக்ஷன் டைமில் தெளிவாக பேசுவாரான்னு நமக்கு தெரியாது.
நேற்றைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் திமுகவை ஆதரியுங்கள் என்பதுதான். அதை தெளிவாக செஞ்சுட்டார். அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். விஜய் அவருடைய முதல் பிரச்சாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார்.